ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सर्वमिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு வந்து ரொம்ப மங்களகரமான தினம், ஏகாதசி. ஏகாதசி வந்து பகவான் விஷ்ணுவுக்கு கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமான நாள். இந்த ஏகாதசி உபவாசம் இருக்கிறதுனால நமக்கு கிருஷ்ண பக்தியில சீக்கிரம் முன்னேற்றம் வரும். ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க பகவான் கிருஷ்ணருக்கு மிக பிரியமானவங்களாகும். ஏகாதசி அப்படின்னு சொன்னா 11வது நாள். இப்ப தமிழ்ல சொல்றோம் இல்லையா, 1 2 3 4, இங்கிலீஷ்ல 1 2 3 சொல்லுவோம். அது மாதிரி சான்ஸ்கிரிட்ல வந்து பிரதமைனா ஃபர்ஸ்ட் டே வந்து பிரதமை, செகண்ட் டே த்விதியை, தேர்ட் டே திருதியை, ஃபோர்த் வந்து சதுர்த்தி, ஃபிஃப்த் பஞ்சமி, சிக்ஸ்த் ஷஷ்டி, செவன்த் சப்தமி, எயித் அஷ்டமி, நைன்த் நவமி, 10th தசமி, 11th ஏகாதசி, 12th துவாதசி, 13th திரையோதசி, 14th சதுர்தசி. இப்படி அடுத்து அமாவாசை. இப்படி வளர்பிறை 14 நாள், 15 நாள், தேய்பிறை 15 நாள். ஒரு 15 நாள் ஒரு பக்ஷம் சொல்லுவாங்க. ஒரு 15 நாள் வந்து ஒரு பக்ஷம். அதுல வந்து ஏகாதசி வந்து 11th டே, 11வது நாள். ஏகாதசி ஏன் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமான நாள் அப்படின்னா, ஏகாதசி மகாத்மியம் கேட்டிருக்கீங்களா? ஏகாதசி கதை சொல்லி கொடுத்திருக்காங்களா? தெரிஞ்சிருக்கீங்களா? ஏகாதசி வந்து முரான்ற அசுரன் கூட பகவான் சண்டை போட்டு இருந்த போது ரொம்ப நேரம் சண்டை நடந்துட்டு இருக்கும். பகவான் விஷ்ணுவுக்கும் முராவுக்கும் ரொம்ப நேரம் சண்டை நடந்துட்டு இருக்கும். அதுல பகவான் வந்து அப்படி ஓய்வு எடுத்துருவாரு, கலைப்பாய் அப்படி தூங்கிடுறாரு. அப்ப அந்த முராவோட சண்டை போடுறதுக்கு ஒரு பொண்ணு வந்தா பகவானுடைய உடம்புல இருந்து, பகவானுடைய சரீரத்திலிருந்து ரொம்ப அப்படி தேஜ சூரியனை போல பிரகாசிக்கிற அந்த பொண்ணு. அவ போய் இந்த முராசனு கூட சண்டை போட்டு அவரை கொன்னுட்டான். பகவான் கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு முன்னாடி நிக்கிற இந்த அசுரன் இறந்து போயிருக்கான். இது எல்லாமே பகவானுடைய லீலை தான். அப்ப பகவான் கேட்டாரு, நீ யாருமா, நீ யாருன்னு கேட்டப்போ அந்த பொண்ணு சொன்னா, நான் வந்து உங்களுடைய பக்தை தான் அப்படின்னு, உங்ககிட்ட இருந்தா வந்திருக்கேன். அப்போ உன் பேர் ஏகாதசின்னு. ஏகாதசி தேவதை. நிறைய தேவதை இருக்காங்க இல்லையா, சூரியன், சந்திரன், வருணன், அக்னி, வாயு, பிரம்மதேவ். அது மாதிரி பாவத்துக்கு ஒரு தேவதை, புண்ணியத்துக்கு ஒரு தேவதை, அது மாதிரி ஏகாதசிக்கு ஒரு தேவதை. அந்த ஏகாதசி தேவதை வந்து சொன்னா, நான் வந்து பகவானே உங்க சேவகின்னு சொன்னேன். அப்ப பகவான் சொன்னாரு, நீ இந்த அசுரனை வதம் பண்ணனால இந்த நாள் எனக்கு ரொம்ப பிரியமானது. ஏகாதசி வந்து எனக்கு பிரியமான பக்தை. அதனால பகவான் என்ன சொன்னாரு, ஏகாதசி அன்னைக்கு யார் விரதம் இருக்காங்களோ அவங்க எனக்கு ரொம்ப பிரியமானவங்க. அப்ப வருஷத்துல வந்து 28 ஏகாதசி வரும். சுக்லபக்ஷ ஏகாதசின்னு சொல்லுவாங்க, அப்புறம் கிருஷ்ண பக்ஷ ஏகாதசி. சுக்லபக்ஷ ஏகாதசினா பௌர்ணமியை தொட்டு வரக்கூடிய ஏகாதசி. கிருஷ்ணபக்ஷ ஏகாதசினா அமாவாசையை தொட்டு வரக்கூடிய ஏகாதசி. மாசத்துல 2 ஏகாதசி வரும், ஒரு மாசத்துல 2 ஏகாதசி. அப்ப வருஷத்துக்கு 24 ஏகாதசி. அப்ப இன்னைக்கு இருக்கிற ஏகாதசிக்கு பேர் வந்து இந்திர ஏகாதசின்னு பேர். இந்த ஏகாதசிக்கு வந்து இந்திர ஏகாதசி.
இப்ப நிறைய ஏகாதசி இருக்கு. பாப மோக்ஷினி ஏகாதசி, புத்திரத ஏகாதசி, ஆமலிக் ஏகாதசி, ராம ஏகாதசி, விஜய ஏகாதசி, இந்த மாதிரி பவித்ரோபான் ஏகாதசி, காமிக்க ஏகாதசி, மாதிரி ஒரு 24 ஏகாதசி. அதுல இந்த ஏகாதசி வந்து வெரி ஸ்பெஷல், இந்திர ஏகாதசி. அப்போ ஒரு ஏகாதசி வரும்போதும் அந்த ஏகாதசியுடைய மகாத்மியம் இருக்கு. ஏகாதசிக்கு ஒரு மகாத்மியம், மகிமை இருக்கு. புராணங்கள்ல பிரம்ம வைவர்த்த புராணம், பிரம்மாண்ட புராணம், இந்த மாதிரி புராணங்கள்ல வந்து ஏகாதசியுடைய மகிமையை சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ஏகாதசியுடைய மகிமை புராணங்கள் இருக்கு. பிரம்மாண்ட புராணம், அது மாதிரி புராணங்கள்ல ஏகாதசியுடைய மகிமை சொல்லி, அந்த ஏகாதசி மகிமையை பகவானே தன் பக்தன் இடத்துல சொல்றார். துவாபர யுகத்துல கிருஷ்ணர் இந்த பூமியில இருந்தார். பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியில இருந்த போது யுதிஷ்டிர மகாராஜ், பாண்டவர்கள மூத்தவன் யுதிஷ்டிரர், தர்மர். யுதிஷ்டிரர் வைஷ்ணவர் எல்லாருமே ஏகாதசி விரதம் இருப்பாங்க. இப்ப ஏகாதசி விரதம் இன்னைக்கு தோன்றியது இல்ல, இது ரொம்ப யுகங்களா இருக்கு. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், இப்ப கலியுகம் நடக்குது இல்ல. 4 யுகம் இருக்கு. சத்ய, திரேதா, துவாபரா, கலி, 4 யுகம். ஏகாதசி விரதம் யுகங்களா இருக்கு. அப்ப இதுக்கு முந்தின யுகம் வந்து துவாபர யுகம். துவாபர யுகத்துல பாண்டவர்களும் ஏகாதசி விரதம் இருந்திருக்காங்க. துவாபர யுகத்துல பாண்டவர்களும் ஏகாதசி விரதம் இருந்திருக்காங்க. ஒரு ஏகாதசி வரும்போதும் யுதிஷ்டிர மகாராஜா வந்து பகவான் கிருஷ்ணட்ட இந்த ஏகாதசியோட பெயர் என்ன, நான் யாரு வழிபடணும், எப்படி வழிபடணும், எந்த மாதிரி விரதம் இருக்கணும், என்னென்ன பிரார்த்தனை செய்யணும்னு கேட்பார். யாரு? யுதிஷ்டிர மகாராஜா கிருஷ்ணட்ட கேட்பார். அப்ப கிருஷ்ணர் வந்து ரொம்ப உற்சாகமா இந்த ஏகாதசியோட மகிமையை சொல்லுவார். அப்ப இந்த ஏகாதசி வந்த போது யுதிஷ்டிரர் கேட்கிறாரு, இந்த ஏகாதசியோட பேர் என்ன, நான் யாரு வழிபடணும், எப்படி உபவாசம் இருக்கணும்னு கேட்கிறார். அப்ப பகவான் சொன்னாரு, இந்த ஏகாதசிக்கு வந்து இந்திர ஏகாதசின்னு பேர். இன்னைக்கு இருக்கிற ஏகாதசி, இன்னைக்கு நம்ம ஃபாஸ்டிங் இருக்கோம் இல்லையா, எவ்வளவு பெரிய ஏகாதசி விரதம் இருக்கீங்க இன்னைக்கு? வெரி குட். சோ ஏகாதசி விரதம் ரொம்ப சிம்பிள், ரொம்ப சுலபம், கஷ்டமே இல்லை. ஏகாதசி விரதத்து அன்னைக்கு தானியம் சாப்பிடக்கூடாது. அரிசி, கோதுமை, கடுகு, உளுத்தம்பருப்பு, இந்த மாதிரி தானியங்களும் சேர்க்கக்கூடாது. அப்புறம் காய்கறியில பீன்ஸ் வகை காய்கறி சேர்க்கக்கூடாது. அவ்வளவுதான். அப்புறம் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க உடல்நிலைக்கும் சூழ்நிலைக்கும் மனோநிலைக்கும் தகுந்த மாதிரி விரதம் இருக்கலாம். சில பக்தர் என்ன பண்ணுவாங்க, ஏகாதசி வந்தா ஒண்ணுமே சாப்பிட மாட்டாங்க, தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. அது தண்ணி கூட குடிக்காம இருக்கிற ஏகாதசி அந்த விரதம் இருக்கிறது நிர்ஜல விரதம் பேரு. நிர்ஜலா, நோ வாட்டர், தண்ணி கூட குடிக்காம இருக்கிற விரதம் நிர்ஜல விரதம். அப்படியே ஒரு சில பக்தர் இருப்பாங்க, ரொம்ப வைராக்கியமா இருக்கிறவங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவா, ஐயோ நல்ல தண்ணி எல்லாம் குடிக்காம இருக்க முடியாது, நான் தண்ணி குடிச்சுக்கிறேன், தண்ணி மட்டும் குடிச்சிருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, தண்ணி மட்டும் குடிச்சா பார்த்தா நான் ஜூஸ் எல்லாம் குடிச்சுக்கிறேன், ஜூஸ், பழம், பால். இன்னும் ஒரு சில பக்தர் அதுவும் முடியாது, நான் வந்து கிழங்குகள், இந்த மரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, வேர்க்கடலை, கேஷ்யூ நட்டு, இந்த மாதிரி கிழங்கு வகைகளும் கடலை வகை, கேஷ்யூ நட்டு, வேர்க்கடலை, இது மாதிரி எடுத்துக்கோ. இதுக்கு மேல கிடையாது. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். வந்து கிழங்குகளும் பழங்களும் சாப்பிடலாம். ஆனா நம்ம பக்தர்கள் எவ்வளவு புத்திசாலின்னு சொன்னா, ஏகாதசிக்கு தானியம் தானே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்னு விருந்தே பண்ணிடும். ஒரு டேபிள் ஃபுல்லா, அந்த மாதிரி 4 டேபிள் இருக்கு இல்லையா, இந்த 4 டேபிள் ஃபுல்லா ஏகாதசி நூடுலு, ஏகாதசி கேக்கு, ஏகாதசி ஐஸ்கிரீமு, ஏகாதசி பிஸ்தா, ஏகாதசி பாஸ்தா. என்ன அதிசயமா இருக்கு, அவ்வளவு பிரசாதம் வச்சிருக்கேன். எனிவே, அட்லீஸ்ட் அப்படியாவது விரதம் இருந்திருக்கிறான்னு சந்தோஷப்படலாம். ஆக்சுவலி விரதம்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஏதோ ஒரு வேளை கொஞ்சம் போல கிழங்கோ பழமோ சாப்பிட்டு, விரதம் இருக்கிறது நோக்கமே வந்து புலன்களை கட்டுப்படுத்துறது தான். புலன்களுக்கு நிறைய கொடுத்துட்டே இருந்தா அதை கட்டுப்படுத்தவே முடியாது. இந்த புலன்கள் இருக்கு இல்லையா, நம்மளுடைய சென்சஸ் இருக்குல்ல, அது ரொம்ப டேஞ்சர், ரொம்ப ஆபத்தானது. அதுக்கு கொடுத்துட்டே இருந்தா அது நம்மளை அஜிடேட் பண்ணிட்டே இருக்கும்.
புலன்களை வந்து புலன்ப விஷயத்தை தூண்டிகிட்டே இருக்கும், நிறைய சாப்பிட்டுட்டே இருந்தா. அப்போ இந்த நெட்வொர்க்குக்கு ஒரு ஹாலிடே கொடுக்கணும், இந்த சாப்பிட்றதுக்கு ஒரு லீவு. அதாவது என்ன சொல்லியிருக்கு மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்ம மாசத்துல 2 நாள் உபவாசம் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுது மெடிக்கல் சயின்ஸ். உடல் உள்ள ஆர்கான்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். அது வயிறு போய் லிவர் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகி அது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு, அது கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கும். அது வேலை பார்த்துட்டே இருக்கு. நம்ம கூட ஒரு நாள் ரெஸ்ட் கேட்கிறோம், 7 நாள் 6 நாள் 7 நாள் வேலை செய்ய முடியாது, ஒரு நாள் லீவ் கொடுங்க. மாசத்துல 2 நாள் எக்ஸ்ட்ரா லீவ் எடுத்துக்குவோம். இந்தியாவில எல்லாம் வந்து வீக்கெண்ட் ஒன் டே ஹாலிடே, அது இல்லாம 2 நாள் எக்ஸ்ட்ரா லீவ் தருவாங்க. அப்போ இந்த உடம்புக்கு ரெஸ்ட் தேவைப்படுது, அந்த மாதிரிதான் உடலில் உள்ள உறுப்புகளுக்கும் ரெஸ்ட் தேவைப்படுது இல்லையா? உடம்புக்கு ஓய்வு தேவைப்படுற மாதிரி உடம்புல உள்ள உறுப்புகளுக்கும் ஓய்வு தேவை. அதனால என்ன பண்ணணும், சாப்பிட்றத ரொம்ப குறைச்சிக்கணும். ஒருத்தர் என்கிட்ட கேட்டாங்க, இப்படிலாம் விரதம் இருந்தாதான் கடவுள் அறுத்து கருணை கொடுப்பாரு. இப்படிலாம் உடம்ப வருத்திட்டு ஒண்ணுமே சாப்பிடாம விரதம் இருந்தாதான் கிருஷ்ணர் அனுகிரகம் பண்ணுவாரு. நான் சொன்னேன் இல்ல, விரதம் இருக்கிறது நம்மள கிருஷ்ணர் வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணுவாரு, விரதம் இருந்தாதான் அனுகிரகம் பண்ணுவாருங்கிறதுக்காக இல்ல. என் புலன்கள் ரொம்ப மோசமா இருக்கு, என் மனதை கட்டுப்படுத்த முடியல, அதனால நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், மற்ற வேலையெல்லாம் குறைச்சுட்டு நான் என் பக்தியில அதிக நேரம் செலுத்துறேன். கூடுதலா டைம் வந்து பக்தி யோகா பிராக்டிஸ் பண்றது, டிவோஷனல் பிராக்டிஸ். அதனால ஏகாதசி அன்னைக்கு ரொம்ப சிம்பிளா சாப்பிடணும். உண்மையே சாப்பிடாம இருக்க முடிஞ்சா சந்தோஷம் தான், அதுதான் உபவாசம். இல்ல இல்ல எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கு, எனக்கு வந்து உடம்புல ஸ்ட்ரென்த் இல்ல, நான் சாப்பிடலாம் மயங்கி விழுந்துருவேன் அப்படின்னா கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு விருந்து தான் சாப்பிடணும்னு இல்லை, கொஞ்சமா ஏதாவது சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சமா ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். அப்போ இந்த ஏகாதசி உபவாசம் இருக்கிறது நம்ம ஆன்மீக முன்னேற்றத்துக்காக. அந்த ஏகாதசி அன்னைக்கு ஏன் தானியம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றேன்னா, இந்த பாவத்துக்கு ஒரு தேவதை இருக்கான்னு சொன்னேன் இல்லையா, இந்த பாவ தேவதை. அந்த பாவ தேவதை வந்து ஒரு நாள் பகவான் கிட்ட வந்தாங்க, விஷ்ணு கிட்ட. பகவான்கிட்ட வந்து, பகவானே நான் வந்து இந்த பூமியில பாவம் பண்றவங்க எல்லாம் பிடிச்சிடுறேன். யாரெல்லாம் பாவ வாழ்க்கை வாழ்றவங்க, மது அருந்துறவங்க, மாமிசம் சாப்பிட்றவங்க, தகாத உறவு பண்றவங்க, சூதாடுறவங்க, யாரெல்லாம் தர்மத்துக்கு புறம்பா செயல்படுறாங்களோ, யாரெல்லாம் பாவகாரியம் செய்யறாங்களோ அவங்களெல்லாம் நான் பிடிச்சி விடுறேன். உங்க பக்தர்கள் தான் அது பண்ணிடுதே இல்லையே, உங்க பக்தர்கள் பாவம் செய்யறதே இல்லை, அவங்க பக்தி பண்றாங்க. அப்ப எனக்கு வேலை குறைஞ்சிடுதுன்னா, பக்தர்கள் அதிகமாக அதிகமாக பாவ தேவதைக்கு வேலை குறைஞ்சுட்டே வருது. பாவ தேவதை கேட்டா எனக்கு டியூட்டி வந்து கொடுங்க, நான் நிறைய வேலை செய்யணுமே. அப்ப பகவான் சொன்னாரு, ஏகாதசி அன்னைக்கு எந்த பக்தர் தானி சாப்பிட்றாரோ அவரை போய் பிடிச்சுக்கொண்டு, நீ பாவ தேவதை போய் ஏகாதசியில தானியத்துல உட்கார்ந்துட்டு இருப்பான். யாரு? பாவ தேவதை வந்து ஏகாதசி அன்னைக்கு தானியத்துல உட்கார்ந்துட்டு இருப்பான். ஏகாதசி அன்னைக்கு யாரு தானியம் சாப்பிட்டாலும் பாவத்தை சாப்பிடறான்னு அர்த்தம். அப்ப அடுத்த ஒரு கேள்வி, அடுத்த கேள்வி என்னது, ஏகாதசி அன்னைக்கு மட்டும் இல்ல, பாவ தேவதை தானியத்துல உட்கார்ந்துட்டு இருப்பான், எப்பவுமே இருக்கா தானியத்துல. ஒரு முறை பிரபுபார்ட்ட கேட்டாங்க, பிரபுபாதா இந்த மாதிரி நாங்க பிரச்சாரத்துக்கு போன கிட்ட கேட்கிறாங்க, நீங்க அசைவம் சாப்பிடாதுன்னு சொல்றீங்க, நான்வெஜ் சாப்பிடாதீங்க, ஆடு மாடு கோழி எல்லாம் சாப்பிடாதுன்னு சொல்றீங்க, ஆனா நீங்க கீரையை பறிச்சு சாப்பிடுறீங்க, நெல்லு பிடிங்க அரிசி எடுத்து நெல்லு வறுத்து பறிச்சு சாப்பிடுறீங்க, பழங்களை பறிச்சு சாப்பிடுறீங்க, அப்ப தாவரங்களை சாப்பிடுறதும் பாவம் தானே, அது உயிரினம் தானே? யா, தாவரத்துக்கு உயிர் இருக்கு, தாவரத்துக்கு உயிர் இருக்கா? உயிர் இருக்கா இல்லையா? தாவரத்துக்கு உயிர் இருக்கு. நீங்க வீட்டுல ஒரு செடி வச்சுட்டு தண்ணி விடாம விட்டு பாருங்க, அது செத்து போயிடும் இல்லையா? அப்ப தாவரத்துக்கு உயிர் இருக்கு. அப்ப அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமா நம்ம கிட்ட வாதம் செய்வாங்க. என்ன புத்திசாலித்தனமா வாதம் செய்வாங்க, நீங்க ஆடு மாடு கோழி எல்லாம் சாப்பிடாதுன்னு சொல்றீங்க, அப்ப தானியத்துல உயிர் இருக்கே, தாவரத்துக்கு உயிர் இருக்கே, அதுவும் பாவம் தானே? ரோபாட்ட வந்து கேட்டாங்க, இப்படி சொல்றாங்களே என்ன சொல்றதுன்னா, ரோபாட்ட வந்து இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க என்ன சொல்றதுன்னு உங்க சீடர்கள்லாம் வந்து கேட்டாங்க. நம்ம ப்ரோபா சொன்னார், ஆமா அதுவும் பாவம் தான், ஒரு விலங்கை கொண்டு சாப்பிடுறது பாவம் தான், தானியங்கள் தாவரங்களை சாப்பிடுறதும் பாவம் தான், கீரைகள் தானியங்களை சாப்பிடுறது பாவம் தான். அப்ப எப்படி உயிர் வாழ்றது? சீடர்களுக்கு அப்படியே ஆச்சரியமா போயிடுது.
சிச்சோ ப்ரோப்பா எப்படி சொல்லிட்டாரு, தாவரங்களை சாப்பிடுறதும் பாவம் சொல்லிட்டாரு, என்ன பண்றது? அப்படியே ஒரு செகண்ட் எல்லாம் மௌனமா இருந்தாங்க. அப்புறம் ப்ரோப்பா திரும்பி பேசினார். ஜீவோ ஜீவஸ்ய ஜீவனம். இந்த உலகத்துல ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்தை சார்ந்திருக்கு. ஒரு உயிர் வாழி இன்னொரு உயிர் வாழியை சார்ந்திருக்கு. நாம தாவரங்களை சார்ந்திருக்கோம், பழங்கள், கீரைகள், தானியங்களை சார்ந்திருக்கோம். மிருகங்கள்லாம் அதது சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி உயிரினத்தை சாப்பிடுது. சிங்கம், புலி, சிறுத்தை எல்லாம் இன்னொரு காட்டு விலங்கு அதெல்லாம் அடிச்சு சாப்பிடும் இல்லையா? ஒரு உயிரினம் வாழணும்னா இன்னொரு உயிரினத்தை சார்ந்திருக்கு. அப்படி இருக்கும்போது மனிதனுக்கான உணவு தானியங்கள், காய்கறிகள், பால், பழம். அது சாப்பிடனா கூட அது பாவம் தான். ஆனா ப்ரோப்பா என்ன சொன்னாரு, அதுல பாவம் ரொம்ப கம்மி, வெரி மைன்யூட் லெவல்ல தான். இப்போ ஒரு கோழியை பிடிச்சி கழுத்து திருகுறான். ஒரு கோழியை பிடிச்சி கழுத்து திருகுனா அது குய்யா முய்யான்னு கத்துது இல்லையா? ஒரு கத்திரிக்காய் பறிக்கும் போது அது கத்துச்சா குய்யா முய்யான்னு? இல்ல ஒரு கீரையை பறிக்கும் போது அது துடிக்குதா? இல்லையே. ஒரு மீனை தண்ணியில இருந்து எடுத்தா துடிக்குது, உயிருக்கு போராடுது. நான் வயல்ல இருந்து நெல் எடுத்தா அதுக்கு உயிருக்கு போராடல. அப்ப அதுல பாவம் ரொம்ப குறைவு, ரொம்ப மைனூட்டா தான் இருக்கு. அதனால விலங்குகளோடு ஒப்பிடும்போது ஒரு விலங்கை கொள்றதுக்கும் ஒரு தானியத்தை பறிக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதனால இது பாவம் ரொம்ப கம்மி. ஆனா என்ன பண்ணலாம், அதுவும் பாவம் தான். ஒரு தானியத்தை சாப்பிடுறதும் பாவம் தான். கிருஷ்ணர் என்ன சொல்றாரு பகவத்கீதையில, யஜ்ஞசிஷ்டா சினசந்தோ முஷ்யந்தே சர்வகில் விஷய் புஞ்சந்தே தே தொகம் பாபா ஏ பசந்த் ஆத்ம காரணா. யாகத்துல மீதமான உணவு, யாகம் செஞ்சுட்டு அந்த யாகத்துல யஜ்ஞத்துல மீதமான உணவை சாப்பிடுறவங்க எல்லா பாவத்திலிருந்து விடுபடுவாங்க. அப்படி செய்யாதவங்க ஓரொரு கவலமும் பாவத்தையே சாப்பிடுறாங்க. இப்ப எங்க யாகம் செய்யறது? யாகம் பண்றதுக்கு பிராமணர் இல்ல. பிராமணர் வேத மந்திரத்தை ஒழுங்கா உச்சரிக்கிறாங்களான்னு தெரியாது. அப்ப எப்படி யாகம் செய்ய முடியும்? அப்ப கலியுகத்துக்கான யஜ்ஞம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே. இந்த யுகத்துக்கான யஜ்ஞம். யஜ்ஞம் சங்கீர்த்தனம். கலியுகத்துல யஜ்ஞானாம் ஜப யஜ்யோஸ்மி. கலியுகத்துல பகவான் நாம ரூபத்தில் இருக்கார். ஹரே கிருஷ்ணா மந்திரத்துல கிருஷ்ணர் இருக்கார். பகவானும் நாமும் வேற வேற இல்ல. பகவானும் அவரது பேரும் வேற வேற இல்ல. அவர் நாமத்தில் இருக்கார். கலிகாலே நாம ரூபே கிருஷ்ண அவதாரி. கிருஷ்ணர் கலியுகத்துல நாம ரூபத்தில் இருக்கார். கலு தத் ஹரி கீர்த்தனா. கலியுகத்துக்கான யாகம் ஹரிநாம சங்கீர்த்தனம். அப்ப யார் ஒருத்தர் வீட்டுல ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க யாகம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ யாரோ உங்ககிட்ட கூப்பிட்டாங்க, பேசினாங்க போன்ல. போன் எடுத்து ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா அது யஜ்ஞம். நடக்கும்போது, நிற்கும் போது, உட்காரும் போது ஹரே கிருஷ்ணா அப்படின்னா யாகம் பண்ணிட்டே இருக்காங்க. ஜபம் பண்ணிட்டே இருந்தா யாகம் பண்ணிட்டே இருக்காங்க. கலியுகத்துல இதான் யஜ்ஞம். அந்த மாதிரி ஜபம் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஜப மாலையெல்லாம் இருக்கு. இந்த மாலையை வச்சு ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபம் பண்ணிட்டு அப்புறம் வீட்டில் நல்ல தானியங்கள், காய்கறிகள், பால், பழம் இதெல்லாம் சமைச்சு அது பகவானுக்கு நிவேதனம் பண்ணா அது யஜ்ஞ பிரசாதம். ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிட்டு அல்ல சொல்லிண்டே சமைக்கிறான். மகாமந்திரம் சொல்லிண்டே சமைச்சிட்டு இருக்காங்க. இல்ல யாகம்லாம் பண்ணிட்டு சமைச்சிட்டு அந்த உணவை பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு அதை சாப்பிட்டா அது யஜ்ஞ பிரசாதம். அது கிருஷ்ணருடைய கருணை. அப்படி ஒருத்தர் சாப்பிட்டா, பகவான் விஷ்ணுவுக்கு நிவேதனம் பண்ணி சாப்பிட்டா எல்லா பாவத்திலிருந்து விடுபட்டுருவாங்க. அப்படி செய்யாதவங்க அவங்க சாப்பிடுற ஓரொரு இட்லி, ஓரொரு தோசை, ஓரொரு கவலை நாசிலாமா பாவத்தையே உண்கிறார்கள். அதனால கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா
ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கு தான் இங்க பிறந்து கஷ்டப்பட்டு இருக்கோம். உடலால பிரச்சனை, மனதால பிரச்சனை, இயற்கையினால பிரச்சனை, எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறோம். இதுக்கு மேல மேல பாவம் செஞ்சு இனியும் கஷ்டமான வாழ்க்கைக்கு போகணுமா அப்படிங்கறத ஒரு கேள்வி. இந்த கேள்வி நம்ம கேட்கணும். அதனால விஷ்ணு பிரசாதம் சாப்பிடுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். விஷ்ணுவுக்கு நிவேதனம் பண்ணி சாப்பிடுறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது பகவானுக்கு நிவேதனம் பண்ணி சாப்பிடலாம். எப்படி இருக்கோம், வீட்டில் அம்மா வந்து வீட்டில் சமைச்சிட்டு முதல்ல குழந்தைகளுக்கு கொடுத்துருவான். என்ன சமைச்சாலும் முதல்ல குழந்தைக்கு கொடுத்துட்டு கணவனுக்கு கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிட்றான். அப்படி பழகியாச்சு. அது ஏன் விஷ்ணுவுக்கு முதல்ல கொடுக்கக்கூடாது இல்லையா? நம்ம சமைக்கிறத பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு அப்புறம் நம்ம சாப்பிடலாம். ப்ராசஸ் ரொம்ப சுலபம் தான், கஷ்டமான வழியே இல்லை. கிருஷ்ணர் வந்து எனக்கு தினமும் நெய்யை ஊற்றி பாசுமதி அரிசி போட்டு பிரியாணி பண்ணி கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன், தினமும் நாசிலாமா கொடுத்தாதான் சாப்பிடுவேன், தினமும் எனக்கு விருந்து கொடுத்தாதான் சாப்பிடுவேன்னு சொல்லல. கிருஷ்ணர் ரொம்ப சுலபமாக்கி கொடுத்துட்டார். என்ன சொல்றாரு? பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரேச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரியதாத்மன. யாராவது எனக்கு ஒரு இலையோ பூவோ காயோ பழமோ பக்தியோட அன்போடு கொடுத்தா அதை நான் ஏத்துட்டுருவேங்கிற. உங்களுக்கு வசதியே இல்லையா, வீட்டில் ரொம்ப வறுமையில் இருக்காங்க, வசதியே இல்லை, காடிக்கு பெட்ரோல் ஊற்ற கூட காசு இல்லை, ரொம்ப வறுமையில் இருக்கேன்னு சொன்னா நீங்க என்ன கஞ்சி குடிக்கிறீங்களோ அதை பகவானுக்கு ஆஃபர் பண்ணணும். மோர் சாதம் தயிர் சாதம் பண்ண அது பகவானுக்கு ஆஃபர் பண்ணணும். வீட்டில் ஒன்றும் இல்லை, ரைஸ் அரிசியும் ரசம் தான் வச்சேன், அதுவும் ஆஃபர் பண்ணணும். நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூ. இல்லை இல்லை எனக்கு ரொம்ப வசதி இருக்கு, நான் நல்லா நெய் ஒரிஜினல் நெய் வாங்கி அதில் வந்து பாசுமதி அரிசி போட்டு அதில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நைஸ் வெஜிடபிள் பிரியாணி பண்ணி அதுக்கு தயிர் பச்சடிலாம் வச்சு ஆஃபர் பண்ண, தட்ஸ் ஆல்சோ குட். அதுவும் கிருஷ்ணா ஏத்துடுவார். ஸோ கிருஷ்ணா வந்து நம்ம எந்த பாவத்தில் சமைக்கிறோன்னு தான் பார்க்குறாரு, என்ன சமைச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கல, அன்போடு செய்கிறோமா பக்தியோடு செய்கிறோமான்னு பார்க்கல. அதனால தினமும் வீட்டில் பகவானுக்கு நிவேதனம் பண்ணி சாப்பிடணும். ஆனால் ஏகாதசி அன்னைக்கு தானியம் சாப்பிடக்கூடாது, அது பிரசாதமாக இருந்தாலும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஏகாதசி அன்னைக்கு அந்த பாவ தேவதை தானியத்தில் உட்கார்ந்துட்டு இருக்க. அப்ப யுதிஷ்டிர மகாராஜ் கேட்டார் கிருஷ்ணன் கிட்ட, இந்த ஏகாதசி பத்தி சொல்லுங்க. அப்ப இந்திர ஏகாதசி பத்தி சொல்லும் போது கிருஷ்ணன் வந்து சொல்றாரு, முன்னொரு காலத்துல சத்தியுகத்துல ஒரு கதை நடந்தது, ஒரு சரித்திரம் இருக்கு, புராணங்கள் இருக்குது. ஏகாதசி மகாத்மியத்துல அந்த சத்தியுகத்துல என்ன நடந்ததுன்னு சொல்றாரு. அப்ப இந்திரசேனான்னு ஒரு ராஜா இருந்தார். சத்தியுகத்துல இந்திரசேனான்னு ஒரு ராஜா, அவர் ரொம்ப நல்ல பக்திமான், குடிமக்களை தன் குழந்தைகள் மாதிரி பார்த்துக்கிட்டாரு. ராஜ்யம் நல்லா இருந்தது, நல்ல மழை பெய்யும், தானியங்கள்லாம் நல்லா கிடைக்கும், எல்லாரும் பிரஜைகள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் அவருடைய ராஜ்ய சபை மாகிஷ்மதிபுரம், அந்த மாகிஷ்மதிபுரத்தில் அவருடைய கேபிட்டல், ராஜாவோட கேபிட்டல், அந்த பேலஸ், அந்த அரண்மனைக்கு நாரத முனிவர் வந்தார். நாரத முனி, நாரதர் மாதிரி ஒரு பக்தரை பார்க்கறதே பெரிய பாக்கியம். அவர் தரிசனம் கிடைச்சிட்டுனா ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கு. அப்ப நாரதர் வந்து இந்திரசேனோட அரண்மனைக்கு வந்தப்போ அவர் எழுந்து போய் நாரதருடைய பாதம் தொட்டு வணங்கி அவரை பிடிச்சு வந்து கையை பிடிச்சு வந்து தன்னுடைய அரியாசனத்தில் உட்கார வச்சு அவருக்கு பாத பூஜை எல்லாம் செஞ்சு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணாரு. ஓ நாரத முனி, நீங்க ரொம்ப தூய்மையானவர், நீங்க வந்து ஒரு துறவி, நீங்க பகவானுக்கு பிரியமான பக்தர், நீங்க உங்களுடைய பாத சுவடு, உங்க பாத தூசி என் அரண்மனையில் பட்டது நான் செஞ்ச பாக்கியம், நீங்க என் ராஜ்யத்துக்கு வந்தது நான் செஞ்ச பாக்கியம் அப்படின்னு அவருக்கு பிரார்த்தனை பண்ண. இப்ப நாரதர் கேட்டாரு, நீ எப்படி இருக்க, உன் பிரஜைகள் எப்படி இருக்காங்க, ராஜ்யம் எப்படி போயிட்டு இருக்கு? எவ்ரி திங்ஸ் ஃபைன், எல்லாம் ஓகே. அப்புறம் நாரதர் ஒரு விசித்திரமான விஷயம் சொல்றாரு, நீ இங்க நல்லா இருக்க, நீ வந்து இங்க ரொம்ப நல்லா இருக்க, ஒரு ராஜ்யம் நல்லா இருக்கு, உன் பிரஜைகள்லாம் நல்லா இருக்காங்க, ஆனா உன் அப்பா சந்தோஷமா இல்ல, அப்பா இறந்து போயிட்டார், அந்த இந்திரசேனாவுடைய அப்பா இறந்து போயிட்டார், அவர் இப்ப சந்தோஷமா இல்ல. இவருக்கு அப்படி ஷாக் ஆயிடுது, என் அப்பா இறந்து போயிட்டாரு, நாரதர் சொல்றாரு அப்பா சந்தோஷமா இல்லைன்னு. அப்ப எங்க மீட் பண்ணார் அவரை? நாரதருக்கு ஒரு பாஸ்போர்ட் இருக்கு, நோ இமிகிரேஷன், நோ செக்கிங், அவர் எங்க வேணாலும் போவார், 3 உலகத்துக்கும் போவார். நாரத முனிவர் வந்து
மேல் உலகங்களுக்கெல்லாம் போவார். பூவர்லோகம், சொர்க்கலோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம், வைகுந்தம், பகவானுடைய விஷ்ணுவோடைய உலகத்து வரைக்கும் போவார். கைலாசம் எல்லா பக்கம் போவார். அதே மாதிரி கீழே பூலோகம், அதல, விதல, சுதல, தலாத்தல, மகாத்தல, ரசாத்தல, பாத்தால, 14 லோகத்துக்கும் போவார். ஃப்ளைட் சார்ஜ் கிடையாது, அப்புறம் எமிகிரேஷன் கிடையாது, செக்இன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர் பாட்டுக்கு பாடின்னு போயிட்டே இருப்பார். அவர் கையில் ஒரு ஃப்ரீ விசா வச்சிருக்காரு, ஒரு வீணை வச்சுட்டு இருக்காரு. அவர்கிட்ட எப்போ ஒரு எட்டர்னல் பாஸ்போர்ட் இருக்கு. என்னது அது? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாமத்தை சொல்லி 3 உலகத்துக்கு போயிட்டு இருக்காரு. நம்ம நாமத்தை சொல்லி என்ன ஆயிடுவோம்? அப்படியே தூங்கி ஏதோ உலகத்துக்கு போயிடும், வேற ஏதாவது உலகத்துக்கு போயிடும். நாரத முனி அவர் சொன்னாரு, நான் அப்பா நான் ஒரு நாள் நான் யமலோகத்துக்கு போயிருந்தேன். நாரதர் சொன்னாரு, ஓ இந்திரசேனா, நான் ஒரு நாள் யமலோகத்துக்கு போனேன், அங்க அப்பாவை சந்திச்சேன்னு. இவருடைய இந்திரசேனோட அப்பா யமலோகத்தில் இருக்காரு. அவர் நாரதரை பார்த்தோன்னு சொன்னாரு, ஓ நாரத முனி, நீங்க பூலோகத்துக்கு போனீங்கன்னா என் பையன்கிட்ட சொல்லுங்க, நான் எனக்கு இன்னும் மோட்சம் கிடைக்கல, நான் யமலோகத்தில் இருக்கேன், எனக்காக கொஞ்சம் தர்மத்தை எல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லி, ஏகாதசி விரதெல்லாம் இருக்க சொல்லி என்னை எப்படியாவது காப்பாத்தி விட சொல்லுங்க. ஏன்னா பையன் தான் காப்பாற்றணும். அப்பா அம்மாவை காப்பாற்ற வேண்டியது புத்திரனுடைய டியூட்டி. புத்ரா திரா அப்படின்னா விடுவிக்கிறது, ரிலீஸ் பண்றது. பூ அப்படின்னா ஒரு நரகம். பூ அப்படி நரகத்துக்கு போகாம தன் பெற்றோர்களை காப்பாற்றுறவனே புத்திரன். அப்ப இவர் சொன்னாரு, நீங்க போய் என் பையனை பார்த்து சொல்லுங்க, நீங்க பூலோகத்துல போனீங்கன்னா என் பையனை பார்த்து சொல்லுங்க, உன் அப்பா யமலோகத்தில் இருக்கா, அவர் எப்படியா நீ லிபரேட் பண்ணணும், அவரை நீ லிபரேட் பண்ணி முத்தி, அவங்க அப்பாவுக்கு முத்தி கிடைக்கணும். அப்ப இந்த பையனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. ஜிஜோ, என் அப்பா யமலோகத்தில் போய் இருக்காரா, என்ன செய்யறது, நான் என்ன செய்யணும், நான் என்ன செஞ்சா அவருக்கு விடுதலை கிடைக்கும், நான் என்ன செஞ்சா அவர் முக்தி அடைவாரு. அப்ப நாரதர் சொன்னாரு, அடுத்து வரக்கூடிய ஏகாதசி இந்திர ஏகாதசி. இந்த ஏகாதசி விரதம் இருந்து பகவான் ஹரி கிருஷ்ணரை பூஜை பண்ணி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி பிராமணருக்கெல்லாம் தட்சிணை கொடுத்து பூஜை எல்லாம் செஞ்சு நல்லா நீயும் உன் பிரஜைகள்லாம் விரதம் இருந்தீங்கன்னா அந்த விரதத்தோடைய பலனை உன் அப்பாவுக்கு கொடுத்தா அவர் மோட்சம் அடைஞ்சிடுவார். அதே மாதிரி அந்த ஏகாதசி வந்தது. இந்திர ஏகாதசி வந்த அன்னைக்கு அந்த இந்திரசேனா இந்த ராஜா உபவாசம் இருந்து அவங்க பிரஜைகள்லாம் விரதம் இருந்து அடுத்த நாள் பிராமணர்லாம் கூப்பிட்டு பெரிய விருந்து கொடுத்து அவங்கள பூஜை பண்ணி அவனுக்கு தட்சிணையெல்லாம் கொடுத்து எல்லாம் வழிபட்டனால அந்த ஏகாதசியை அவர் ஃபாலோ பண்ணனால அவங்க அப்பா என்னன்னாரு, யமலோகத்திலிருந்து விடுபட்டு மோட்சம் அடைச்சார். ஜெய இந்திர ஏகாதசி மகோத்சவக்கு இவ்வளவு மகத்துவம் இருக்கு ஏகாதசி. இந்த மாதிரி ஒரு ஏகாதசிக்கு மகத்துவம் உண்டு. அப்படி முன்னோர்களை கூட விடுவிச்சிடலாம். ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால முன்னோர்களே விடுவிச்சிடலாம். இப்ப இந்த மாசம் இருக்கு இல்லையா, இந்த பக்ஷா நான் முதல்ல சொன்ன பக்ஷானா 15 டே. இந்த பக்ஷா இப்ப நடந்துட்டு இருக்கிற 15 டே 15 நாள் மாகலய பக்ஷான்னு சொல்லுவாங்க. மாகலய பக்ஷா அல்லது பித்ரு பக்ஷா. இந்த 15 டேஸ் வேதத்துல ரொம்ப ஆஸ்பீஷியஸா சொல்லியிருக்கு. பித்திருக்களுக்கெல்லாம் பூஜை பண்ணா அவங்க விடுதலை அடைஞ்சிருவாங்க. இப்ப நம்ம முன்னோர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாரா இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்க என்ன ஆனாங்க, அவங்க எந்த உலகத்தில் இருக்காங்க, அவங்க நரகத்தில் இருக்காங்களா யமலோகத்தில் இருக்காங்களா எங்க இருக்காங்க நமக்கு தெரியாது. அவங்க எங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியாது. சில முன்னோர்கள் வேறு உடம்பு கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்கலாம். சில முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வேறு உடம்பு கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்கலாம். சிலர் நரகத்தில் போய் கஷ்டப்பட்டு இருக்கலாம். சிலர் பூலோகத்து எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல இந்த உலகத்துல எங்கேயாவது கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க இந்த வம்சத்துல வரவங்க யாரா எனக்கு நல்லது பண்ண மாட்டாங்களா, எனக்காக பூஜை பண்ண மாட்டாங்களா, பிரார்த்தனை பண்ண மாட்டாங்களா அப்படின்னு பித்திருக்கெல்லாம் காத்துட்டு இருப்பாங்க முன்னோர்கள்லாம். அந்த பித்திருக்களுக்காக பிண்ட தர்ப்பணம் பண்ணி அன்னைக்கு புனித நதியில போய், இந்தியாவில் நிறைய புனித நதிகள்லாம் இருக்கு. கங்கேச்ச யமுனை சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி 7 புனித நதிகள் இருக்கு. அந்த புனித நதிகளில் போய் என்ன பண்ணுவாங்க, அந்த முன்னோர்களுக்கு பிண்ட தர்ப்பணம் பண்ணுவாங்க. எல்லோ நீரும் அழிச்சு பிண்ட தர்ப்பணம் பண்ணுவாங்க. அங்க கோவிந்த நாம சொல்லுவாங்க. கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா, விஷ்ணு விஷ்ணு விஷ்ணு, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, பகவான் நாமத்தை சொல்லி அவங்களுக்கு
தர்ப்பணம் பண்ணுவாங்க. அப்படி முன்னோர்கள் கஷ்டப்பட்டு இருந்தா இந்த மாதிரி பித்ரு தர்ப்பணம் பண்ணும்போது அவங்க விடுதலை அடைவாங்க. அவங்க பித்ரு சாபத்திலிருந்து, ஒரு குடும்பத்தில் யாருக்கா பித்ரு சாபம் இருக்கு, பித்திருக்கள் அவங்க மேல அதிருப்தி ஆயிட்டாங்க, அந்த குடும்பத்துல யாருமே அவங்க வழிபடல, அவங்களுக்கு எதுவுமே பிண்ட தர்ப்பணம் பண்ணலன்னா அவங்க சாபத்துக்கு ஆளாகும். ஏற்கனவே சாபத்துல இங்க கஷ்டப்பட்டு இருக்கோம், இதுல பித்ரு சாபம் வேற. நிறைய சாபம் இருக்கு நம்ம மேல. இந்த சாபங்கிறதோட கடன் சொல்லலாம், நிறைய கடன் இருக்கு. இந்த பூமியில பிறந்தவங்க எல்லாருமே கடன்காரனா தான் பிறந்திருக்கும். ஐயோ நான் ஒன்னும் கடனே வாங்கலையே, என்ன போய் கடன்காரன் சொல்றீங்களே. பணம் வாங்குறது மட்டும் கடன் இல்ல. என்ன கடன் வாங்கியிருக்கோம்னா, இந்த பூமியில பிறந்த உடனே நம்ம சுவாசிக்க காற்று கடன் வாங்கியிருக்கோம். காற்று இல்லாம உயிர் வாழ முடியுமா? இப்ப காற்று யார்கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கோம்? வாயு தேவனுக்கு கடன் பட்டிருக்கோம். வாயு தேவன் தான் நம்ம காற்று கொடுக்கிறார். அக்னி நெருப்பு கொடுக்கிறார், அப்ப அக்னி தேவனுக்கு கடன் பட்டிருக்கோம். சூரியன் வெளிச்சம் கொடுக்கிறார், சூரிய தேவனுக்கு கடன் பட்டிருக்கோம். பூமியின் மேல தாங்கிட்டு இருக்கா, பூமி தாய் கடன் பட்டிருக்கோம். அப்புறம் இந்திரன் மழை கொடுக்கிறாரு, அவருக்கு கடன் பட்டிருக்கோம். வருணன் நீர் கொடுக்கிறாரு, அவருக்கு கடன் பட்டிருக்கோம். அப்புறம் மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் கடன் பட்டிருக்கோம். எருது, பசுவோடைய பால் குடிச்சுதான் நம்ம ஆரோக்கியமா இருக்கோம். அப்புறம் தானியங்களை நம்பி இருக்கோம். செடிகள், மரங்கள், தாவரங்கள், பறவைகள், புழுக்கள், பூச்சிகள், இந்த புழுக்களுக்கெல்லாம் கடன் பட்டிருக்கோம். புழுக்களுக்கு ஏன் கடன் பட்டிருக்கோம்? இந்த மண்புழு இருக்கு இல்லையா, எந்த நிலத்துல மண்புழு இருக்கோ அந்த நிலம் விவசாயத்துக்கு நல்ல நிலம். பட்டுப்பூச்சி, தேனி, எல்லாத்திட்டையும் வாங்கிக்கிறோம். தேனிட்டு இருந்து தேன் எடுத்துக்கிறோம், பட்டுப்பூச்சி இருந்து பட்டு எடுத்துக்கிறோம். இவங்களுக்கெல்லாம் கடன் பட்டிருக்கோம். இந்த கடனை எப்படி அடைக்கிறது? அப்பா அம்மாவுக்கு கடன் பட்டிருக்கோம். இந்த பூமியில பிறந்திருக்கிறோம் இல்லையா, இந்த பூமியில ஒரு அப்பா அம்மாவுக்கு குழந்தையா பிறந்தா அந்த அப்பா அம்மா எப்படி நம்மளை பாத்துக்கிறா? இந்த பிரசவ வேதனை இருக்கு இல்லையா, அது அம்மாவுக்கு மறுபிறவிதான். ஒரு அம்மா ஒரு குழந்தையை பெற்று எடுக்கிறான்னா உயிரை தியாகம் பண்ணி அந்த குழந்தையை பெற்று எடுக்கிறான் இல்லையா, அது நரக வேதனை. அது ஆண்கள் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அந்த தாய்மை அடைஞ்ச பெண்களுக்கு தெரியும் இந்த பிரசவ வலி எப்படி இருக்கும். அது நமக்கு உணர முடியாது, ஆண்களுக்கு உணர முடியாது. அப்ப ஆண்களுக்கு வலியே இல்லையா? இருக்கு. ஆண்களுக்கு வலி என்ன? என் மனைவி குழந்தையும் கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சு பாதுகாக்கணுமே, கடினமா போய் உழைக்கிறார். யார்கிட்ட திட்டு வாங்கி அவமரியாதை, அவமானம் எல்லாம் வரும். அந்த அவமரியாதை, அவமானம் எல்லாம் வீட்டுல குழந்தைய பார்த்தா மறந்து போயிடும். ஆபீஸ்ல திட்டுவான், உனக்குள்ள அறிவு இல்லையா, சம்பளம் வாங்குறீல்ல சொல்லுவான். அதெல்லாம் வீட்டுல குழந்தை முகத்தை பார்த்தோன்னே அந்த அவமானம் எல்லாம் போயிடும், அவமரியாதை எல்லாம் போயிடும். அப்போ அப்பா எவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில நம்மளை வளர்க்குறாங்க. அம்மா நம்மளை எவ்வளவு கஷ்டமா பெற்று எடுத்திருக்கா. அந்த குழந்தை தூங்கும் போதுதான் தூங்க முடியும், அந்த குழந்தை சாப்பிடும் போதுதான் சாப்பிட முடியும், ஒன்னும் செய்ய முடியாது அந்த குழந்தை வளர்ற வரைக்கும். வளர்ந்தாலும் அந்த குழந்தை எல்லாம் அம்மாட்ட தான் நிற்கும் எல்லாம். அதனால அப்பா அம்மாவுக்கு கடன் பட்டிருக்கோம். இந்த கடன் எப்படி, ஒரு பெற்றோருடைய கடன் எப்படி அடைக்க முடியும்? பெற்றோருடைய கடனை அடைக்கவே முடியாது. தேவர்களுடைய கடனை அடைக்கவே முடியாது. தினமும் கொடுத்துட்டே தான் இருக்காங்க, நம்ம வாங்கிட்டே தான் இருக்கோம் இல்லையா. அப்புறம் ரிஷிகளுக்கெல்லாம் கடன் பட்டிருக்கோம். வியாச தேவர் பாகவதம் கொடுத்திருக்காரு, வியாசர் பாகவதம் கொடுத்திருக்காரு, வேதங்கள் கொடுத்திருக்காரு. அகஸ்தியர், புலஸ்தியர், விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், எவ்வளவு முனிவர்கள், அவங்களுக்கு கடன் பட்டிருக்கோம். அவங்க நமக்கு கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு எழுதி வச்சிருக்கு, எவ்வளவு புஸ்தகங்கள், சாஸ்திரம் கொடுத்திருக்காங்க. வியாசதேவர், நாரதர், இவங்களுடைய கடன் எப்படி அடைக்க போறோம்? தேவர்களுக்கு கடன் பட்டிருக்கோம், பெற்றோர்களுக்கு கடன் பட்டிருக்கோம், மற்ற ஜீவராசிகளுக்கு கடன் பட்டிருக்கோம், முனிவர்களுக்கு, பிராமணர்களுக்கு கடன் பட்டிருக்கோம். ஒரு பிராமணர் வேத மந்திரம் சொல்றாருன்னா அவர் அவருக்காக மட்டும் சொல்லல. ஒரு பிராமணர் வேத மந்திரம் சொல்லிட்டு இருக்காருன்னு அவருக்காக சொல்லல. ஓம் பூர் புவஸ்வாஹா, ஓம் பூர் புவஸ்வாஹானா 3 உலகத்தவருக்காக அந்த பிராமணர் பிரார்த்தனை பண்றாரு. அப்ப பிராமணருக்கு கடன் பட்டிருக்கோம். இப்படி பார்த்தா இந்த கடன்ல எப்படி அடைக்க போறோம்? பிராமணர்கள், முனிவர்கள், தேவர்கள், முன்னோர்கள், பெற்றோர்கள், மற்ற ஜீவராசிங்க கடன் மேல கடன் வாங்கிட்டே தான் இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட் கடன் வாங்கிட்டு இருக்கிற மாதிரி, மலேசியால கடன் வாங்குறாங்கன்னு தெரியாது,
தமிழ்நாடு கவர்மெண்ட் கடன் மேல கடன் வாங்கிட்டே இருக்கு. அந்த கடன் பூரா யார் தலையில விழும்? பிரஜைகள் தலையில தான் விழும். அந்த மாதிரி நம்ம பிறக்கும் போதே எல்லாம் கடன்காரெல்லாம் பிறந்திருக்கும். சரி, என்ன வழி இருக்கு இதுக்கு? கடன் அடைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஒரே வழிதான் இருக்கு, ஒரே வழிதான், வேற வழியே இல்லை. பாகவதம் என்ன சொல்லுது? யார் ஒருத்தர் பகவான் விஷ்ணு கிருஷ்ணர், பகவான் கிருஷ்ணருடைய தாமரை திருப்பாதத்தை சரணடைந்து யார் பகவானுக்கு பக்தி செய்யறாங்களோ அத்தகு பக்தன் யாருக்கும் கடன் பட்டவன் இல்லை. எல்லா கடனையும் ஹோல்சேலா அடைச்சு கிளியர் ஆயிடும். அந்த டெப்ட் வந்து ஜீரோ ஆயிடும், ஜீரோ பேலன்ஸ் ஆயிடும். நம்ம பேர்ல கடனே இருக்காது. விஷ்ணுவுக்கு சேவை பண்ணா யார் ஒருத்தர் வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே நாம ஜெபம் பண்ணி பகவானுக்கு வீட்டில் பூஜை மண்டபம் வச்சுட்டு அவரை பூஜை பண்ணி பிரசாத நிவேதனம் பண்ணிட்டு இருந்தாருன்னா அவரு எண்ணற்ற முன்னோர்களை விடுவிக்க முடியும். ஸோ பிரபுபாதர் ரொம்ப அழகா நமக்கு இந்த முன்னோர்களுக்கு பண்ற தர்ப்பணம் இருக்கு இல்லையா, இந்த முன்னோருக்கு பண்ற தர்ப்பணம் வருஷத்துல ஒருக்கா பண்ணுவாங்க. சிலர் வந்து வருஷத்துக்கு ஒருக்கா அப்பாவுடைய திதி வந்தா பண்ணுவாங்க, அம்மாவுடைய திதி வந்தா பண்ணுவாங்க. அப்புறம் சிலர் வந்து மாசம் மாசம் இந்த அமாவாசை திதி அந்த மாதிரி டைம்ல பண்ணுவாங்க. சிலர் ஆடி அமாவாசைக்கு பண்ணுவாங்க, சிலர் தை அமாவாசைக்கு பண்ணுவாங்க, சிலர் மாகாளய அமாவாசைக்கு பண்ணுவாங்க. ஆனா பிரபுபாதர் வந்து நம்ம வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொடுத்திருக்காருன்னா, நம்ம பண்ற பயிற்சி எல்லாமே கிருஷ்ண பக்தியில நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நம்மளை மட்டும் விடுவிக்கிறது இல்ல, நம்முடைய முன்னோர்களையும் விடுவிக்கக்கூடியது. நாம ஜெபம் பண்றதுனால நம்ம ஆன்மாவுக்கு மட்டும் நன்மை இல்லை, நம்முடைய பெற்றோர்கள் முன்னோர்கள். நாம பக்தி செய்யறதுனால நமக்கு மட்டும் நன்மை இல்லை, பக்திங்கிறது சர்வோபவந்து சுகினர், இந்த உலகத்துக்கே நன்மை. ஒருத்தர் பக்தி பண்றாருன்னு சொன்னா ஒரு குடும்பத்துல ஒருத்தர் பக்தி பண்ணா அவருக்கு மட்டும் இல்ல, அவருடைய அப்பா அம்மா, அவருடைய தாத்தா பாட்டி, முன்னோர்கள் எல்லாருக்கும் நன்மை உண்டு, எல்லாருக்கும் நன்மை. அதனால இது சாதாரண விஷயம் இல்ல. இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, ஹரே கிருஷ்ணா மந்திர ஜபம், மகா மந்திர ஜபம். இந்த மகா மந்திர ஜபம் பக்தி சேவை, இதை ஒழுங்கா பண்ணினா நம்ம மட்டும் நம்ம விடுவிச்சுக்கிறது இல்ல, எண்ணற்ற முன்னோர்கள் நம்ம விடுவிச்சிடலாம். எதையுமே சமய சடங்கா பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, இது பண்ணிட்டு இருந்தாலே போதும். இந்த ஒரு விஷயத்த பக்தி சேவை, இந்த பக்தி சேவையை மட்டும் நான் சரியா வீட்டுல பண்ணிட்டு இருந்தோம்னா எல்லாமே பர்ஃபெக்ட் ஆயிடும், எல்லாமே பூர்த்தி ஆயிடும். அதனால மற்ற விஷயங்கள பேருக்கு செஞ்சா அவ்வளவுதான். அப்படின்னா நான் இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தேனே, அப்பாவுக்கு தர்ப்பணம் பண்ண, அம்மாவுக்கு பண்ண வேண்டாமா? பண்ண வேண்டாம்னு சொல்லல. இப்போ பண்ணினாலும் பிரச்சனை இல்லை, பண்ணாட்டி விட்டாலும் பிரச்சனை இல்லை, பக்தி ஒழுங்கா பண்ண போதும். பக்தி ஒழுங்கா பண்ணிட்டு இருந்தா எவ்ரிதிங்ஸ் கிளியர். அது ஒரு தர்மத்துக்காக செய்யலாம். இப்போ ஒரு தர்ப்பணம் பண்றேன்னா, இப்போ தாத்தாவுடைய தர்ப்பணம் வந்தது, பாட்டியோட தர்ப்பணம் வந்தது, நல்ல விஷயம் தான், அது வேதத்துல சொல்லி இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? அது பகவான் நாமத்தை சொல்லி பகவான்கிட்ட பிரார்த்திக்கணும் அந்த முன்னோர்களுக்காக. கிருஷ்ணா, இவங்கெல்லாம் என்னோட முன்னோர்கள், என் தாத்தா பாட்டி செத்து போயிட்டா, அப்பா அம்மா செத்து போனா, எங்க இருக்கான்னு தெரியல, அவங்களுக்கு உங்க அனுகிரகம் கிடைக்கட்டும், உங்க ஆசீர்வாதம் கிடைக்கட்டும், அவங்களும் உங்க பக்தராகட்டும் அப்படின்னு அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும். அப்புறம் பக்தர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பிரசாதம் போடும். பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுக்கறது, தட்சிணை கொடுக்கறது, துணிமணி வாங்கி கொடுக்கறது, இப்படிலாம் சேவை பண்ணும். பசுக்களுக்கு போய் சேவை பண்ணும். கோமாதா இருக்கு இல்லையா, கோமாதா வந்து பசு, கோமாதாவுக்கு சேவை பண்றதும் கிருஷ்ணருக்கு சேவை பண்றதும் வேற வேற இல்லை. ஆனா கோமாதா வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமான. பசுக்களுக்கு சேவை பண்றது, பக்தர்களுக்கு சேவை பண்றது, பகவானுக்கு சேவை பண்ற மாதிரி. இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா ஒருத்தர் பண்றாங்க, வாழ்க்கையில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க எந்த வேத சடங்குக்கும் உட்பட்டவங்க இல்லை, எந்த சடங்கு முறையும் அவங்கள பின்பற்றுறது இல்லை. ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் இன்க்ளூடிங் ஆயிடும், எல்லாமே அதுக்குள்ள வந்துடும். கிருஷ்ணன் என்ன சொல்றாரு பகவத்கீதையில, வேதேஷு யஜ்ஞேஷு தபசு செய்வ தானேஷு வேதேஷு யஜ்ஞேஷு தபசு செய்வ தானேஷு யஜ்ஞேஷு மறந்து போயிடுச்சு. 8.20 பகவத்கீதை இருக்கா, அதுல எடுங்க. 8.20
வேதேஷு யஜ்ஞேஷு தபஸ்ஸு சைவ தானேஷு யத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம். தானேஷு யத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம் அத்யேதி தத் சர்வம் இதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானம் உபயதி சாத்தியம். அதோட டிரான்ஸ்லேஷன் படிங்க. மைக் கொடுங்க அவங்ககிட்ட. வேதேஷு யஜ்ஞேஷு தபஸ்ஸு சைவ தானேஷு யத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம் அத்யேதி தத் சர்வம் இதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானம் உபயதி சாத்தியம். 8.20 8வது அத்தியாயம் லாஸ்ட் ஸ்லோகா பகவத்கீதா. Translation: Yet there is another unmanifest nature which is eternal and is transcendental to this. No 8:20 தானே. ஓ சாரி, தப்பா சொல்லிட்டேன். 8ல லாஸ்ட் ஸ்லோகா 8வது அத்தியாயம் 8:28 நினைக்கிறேன். லாஸ்ட் ஸ்லோகா பாருங்க 8ஆம் அத்தியாயத்துல 8:28 நம்பர் மறந்து போச்சு. 8:28 அதோட டிரான்ஸ்லேஷன் படிங்க. Translation: A person who accepts the part of devotional service is not bereft of the results derived from studying the Vedas, performing sacrifices, undergoing austerities, giving charity or pursuing philosophical and fruitive activities. Simply by performing devotional service, he attains all this and at the end he reaches the supreme eternal abode. சொல்றாரா? வேதங்களை படிக்கிறதுனால என்ன புண்ணியம் கிடைக்குமோ, வேதங்களை படிக்கிறதுனால என்ன புண்ணியம் கிடைக்குமோ, தானம் செஞ்சா இன்னொரு புண்ணியம் கிடைக்குமோ, தவம் செஞ்சா இன்னொரு புண்ணியம் கிடைக்குமோ, விரதம் இருந்தா இன்னொரு புண்ணியம் கிடைக்குமோ, வேதேஷு யஜ்ஞேஷு தபஸ்ஸு சைவ தானேஷு யத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம், இவை அனைத்தும் இந்த புண்ணிய காரியங்கள் அனைத்தும் வெறுமனே பக்தி செய்யறதுனாலே ஒருத்தர் கிடைச்சிருட்டார். இது எதுவுமே ஒரு பக்தன் இழப்பதில்லை. ஒரு கிருஷ்ண பக்தன் எதையும் இழப்பதில்லை. பக்தி தொண்டின் பாதையை ஏற்பவர் வேதங்களை படித்தல், யாகங்களை செய்தல், தவம் புரிதல், தானம் கொடுத்தல், கர்ம ஞான பாதைகளை மேற்கொள்ளுதல் ஆகியவற்றால் அடையப்படும் பலன்களை இழப்பதில்லை. பக்தி தொண்டை செய்வதன் மூலமாகவே இவை அனைத்தையும் பெற்று இறுதியில் நித்தியமான உன்னதமான இடத்தை அவர் அடைகிறார். அந்த நித்தியமான உன்னதமான இடம் பகவானுடைய ஆன்மீக லோகம். யத்கத்வானி நிவர்த்தந்தே தத்தாம பரமம். அதனால இந்த ஏகாதசி விரதம் நம்ம சின்சியரா பிராக்டிஸ் பண்ணா நமக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கு, நம்ம முன்னோர்களுக்கு எல்லாம் நல்லது. நாம ஜபம் செய்யறது, சாண்டிங் பண்றது, ஏகாதசி விரதம் இருக்கிறது, விஷ்ணு பிரசாதம் உணவு சமைச்சு அது பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு யாருக்காவது கூப்பிட்டு இந்த மாதிரி பிரசாதம் இருக்கு வந்து சாப்பிடுங்க எங்க வீட்டுல. ஆனா முன்ன காலத்துல அப்படிதான் பண்ணுவாங்க. பிரபுபா ஒரு கிளாஸ்ல சொன்னாரு, முன்ன காலத்துல குடும்பஸ்தர்களா இருக்காங்களே, அவங்கள மாதிரி நிறைய குடும்பஸ்தர்களா இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சமைச்சிட்டு பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு ஆஃபர் பண்ணிட்டு வீட்டுக்கு வெளியில வந்து கூப்பிடுவாங்க. ஐயா யாராவது பசியோடு இருக்கீங்களா, எங்க வீட்டுல பிரசாதம் இருக்கு, வந்து பசி ஆறிட்டு போங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. நீங்க கூப்பிடுற நம்ம யாருக்கும் தெரியாம சாப்பிட்டுருவோம். அன்னைக்கு கூப்பிடுவாங்க, வெளியில வந்து கூப்பிட்டு பிரசாதம் சாப்பிடுவாங்க, எங்க வீட்டுல பிரசாதம் இருக்கு. அதனால இதெல்லாம் ஒரு தர்மமா இருந்தது. பசியா இருக்கிறவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறது, பிராமணருக்கு பிரசாதம் கொடுக்கறது, வைஷ்ணவருக்கு சேவை பண்றது, இதெல்லாம் தர்மம். அதனால இதெல்லாம் ஃபாலோ பண்றோம். சரி, நம்ம வெளியில கூப்பிட்டு யாரையும் சொல்ல வேண்டாம், பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்டு வீட்டுல எல்லாம் பிரசாதம் சாப்பிட்டா அதுவே போதும். முடிஞ்சா 4 பேருக்கு கொடுங்க, சந்தோஷமா வீட்டுக்கு கூப்பிட்டு பிரசாதம் கொடுங்க. இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணா ஒரு பக்தன் வந்து யாருக்கும் கடன் பட்டவன் ஆக மாட்டான். ஒரு பக்தர் வந்து யாருக்கும் கடன் பட்டவர், எல்லா கடனும் ஹோல்சேல கிளியர் ஆயிடும். அப்போ வேதத்துல சொல்லுகிற கர்மகாண்டத்தினால கிடைக்கக்கூடிய புண்ணியம், ஞானத்தினால பெறக்கூடிய அறிவு, அப்புறம் தபத்தினால பண்ணக்கூடிய புண்ணியம், இது எல்லாமே பக்தியிலே கிடைச்சிடும். ஆனா ஒரு பக்தர் அதை விரும்புறதும் இல்லை. ஒரு உண்மையான பக்தர் வந்து எந்த பிரதிபாவம் எதிர்பார்க்க மாட்டார். அதுதான் உத்தமமான பக்தின்னு ரூபகோசாமி பிரபுபா என்ன சொல்லியிருக்காரு, அந்யாபிலாஷதா சூன்யம் ஞான கர்மா அனாவிரதம் அனுக்குள்ளேன கிருஷ்ணா அனுசீலனம் பக்தி உத்தமம். அந்த பக்தியில எந்த உள்நோக்கம் இல்ல, எந்த எதிர்பார்ப்பு இல்ல, கிருஷ்ணாவை திருப்தி பண்றதுக்காக பண்ணுது. பகவான் திருப்தி பண்ணணும்,
பகவானுக்கு பிரசாதம் கொடுத்துட்டு அந்த பிரசாதத்தை நான் சாப்பிட்டேன். அதுதான் உத்தமமான பக்தி. அதுதான் வேணும். அது பண்ணா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இதெல்லாம் ஒரு பை ப்ராடக்ட் மாதிரி தான். இல்லை ஒரு பொருள் வாங்கினா நிறைய பை ப்ராடக்ட் கொடுப்பாங்க இல்லையா? மிக்சி வாங்கினா ஒரு 2 ஜார் கொடுக்குறோம், கிரைண்டர் வாங்கினா உங்களுக்கு ஒரு மிக்சி கொடுக்குறோம், ரெஃப்ரிஜரேட்டர் வாங்கினா உங்களுக்கு ஒரு ஸ்டெபிளைசர் கொடுக்குறோம். அந்த மாதிரி பக்தி செஞ்சா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கிடைச்சிடும். நமக்கு பாவத்திலிருந்து விடுபட்டுருவோம், முன்னோர்கள் விடுபடுவாங்க, எல்லாமே முக்தி கிடைக்கிறது, எல்லாம் பை ப்ராடக்ட் மாதிரி வரும். அவ பக்தனுக்கு என்ன வேணும்? கிருஷ்ணர் மேல கலங்கம் இல்லாத பக்தி தான் வேணும். அதுதான் பகவான்கிட்ட கேட்கணும். ஏகாதசி எல்லாமே கொடுக்கும். ஏகாதசி விரதம் இருந்தா நமக்கு எல்லாமே கிடைக்கும். நமக்கு பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், முக்தி கிடைக்கும், முன்னோர்கள் விடுபடுவாங்க. ஆனா நம்ம என்ன கேட்கணும்? ஏகாதசி தேவதிட்ட, ஓ ஏகாதசி தேவி, எனக்கு பகவான் மேல தூய அன்பு கொடுங்க, பக்தி கொடுங்க, எனக்கு நாமத்துல ருச்சி கொடுங்க, சேவை பண்ற மனப்பான்மை கொடுங்க, அப்படி பிரார்த்தனை. மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். மற்றதெல்லாம் கேட்கணும் இல்லை, அது தானா வரும், ஆட்டோமேட்டிக்கா வரும். ஒரு பக்தன் அது பின்னாடி போக வேண்டாம். ஒரு பக்தர் அது பின்னாடி ஓடவே வேண்டாம். இந்த யாகம் பண்ணலாமா, அந்த பூஜை பண்ணலாமா, இந்த தேவதை வழிபடுறாமா, முன்னோர்களுக்கு இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, எந்த திட்டம் போட வேண்டாம். கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும்னு திட்டம் போட்டா மற்றதெல்லாம் தானா நடந்துடும், ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இதுதான் ப்ராசஸ். ஓகே, ரொம்ப டைம் எடுத்துன்னு நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா.